வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இதெல்லாம் இழந்துட்டு தான் நீ மருமகளாக இருக்க முடியும், கண்டிப்பாக வந்து பொண்டாட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணணுமோ என்னமோ தெரியலைங்க. ஆமாங்க, இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். பர்டிகுலராக நான் ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூந்த வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதான் வந்து நம்ம நல்லது கெட்டது அதாவது என்ன செஞ்சாலுமே எல்லாத்துக்காகவும் செய்வோம், எல்லாத்துக்காகவும் பண்ணுவோம். ஒரு சில விஷயம் எல்லாத்தையுமே அவங்க என்ன பேசினாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம புருஷங்கிட்ட சொன்னோம்னா அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நம்மளை எவ்வளோ அசிங்கமாக பேசினாலும் அதெல்லாம் மறந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புருஷன் கூட சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கீழே வந்து நம்ம ஹஸ்பண்டு கீழே இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாவோ என்னமோ தெரியல, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வேலைக்காரியாக வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம அப்போனா இந்த வீட்டுக்கு நம்ம வேலைக்காரியாக தான் வந்திருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே தோணிக்கிட்டே இருக்குங்க. ஆமாங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு வேலைக்காரி மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுறதும் அவங்க என்னமோ அடுத்த மகாராணி மாதிரி ட்ரீட் பண்ணுறது. வீட்டில் மருமக இருந்தால் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தாங்க பார்க்கணும். புருஷன்மார்களாகட்டும் யாராக இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாமியார் ஆகட்டும் மாமனார் ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான். பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இருக்கிறவங்கன்னா ஒரு மாதிரி இல்லாதவங்கன்னா ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு என்றைக்குமே கிடையவே கிடையாது. அதாவது வந்து நீங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து என்றைக்குமே கிடைக்கும்.